ஒருத்தர் கூட தூக்கல. எங்க தூக்கி இறக்கிட்டீங்களா? ஏன் தூக்க மாட்டாங்க, ஏன் தூக்க மாட்டாங்க? இப்பெல்லாம் அரிசி ஊற வைக்கிறது கிடையாது, மாவு ஆடுறது கிடையாது. எல்லாம் மாவு பாக்கெட் இருக்கு. கடையில 20 ரூபா கொடுத்தோம் மாவு பாக்கெட் கொடுத்துறாங்க. அந்த மாவு பாக்கெட் தான் பெரிய விஷயமா நடந்திருக்குது. என்ன என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டு வரமா மச்சா, நீ மாவு பாக்கெட் வாங்கிட்டு ராத்திரி நம்ம தோசை ஊத்திக்கலாம் அப்படி சொன்னேன். சரி, நானும் 5 பாக்கெட் மாவு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். 5 பாக்கெட் மாவுல என் பொண்டாட்டி பேப்பர் மாதிரி நைஸா தோசை 3 தோசை சுட்டுட்டான். 3 தோசை 5 பாக்கெட்ல 3 தோசை சுட்டுட்டான். இந்த 3 தோசைக்கு எனக்கு என் பொண்டாட்டி சண்டை வந்துருச்சு. எப்படி சண்டை? நான் ஆப்பிள் வெளியே போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நானு, எனக்கு தான் 2 தோசை நான் என் பொண்டாட்டி சொல்ல. என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, அடுப்படியில் சுரக்கப்பட்டு சுத்தது நானு, எனக்கு தான் 2 தோசை என் பொண்டாட்டி சொல்ல. நாங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கப்ப நாங்க 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம். 2 பேரும் என்ன போட்டி வச்சுக்கிட்டீங்க? 2 பேரும் வாய் திறந்து பேசக்கூடாது. யாரு முதல்ல வாய் திறந்து பேசுறாங்களோ அவங்க தோசை 1. திரும்ப சொல்லுங்க. யாரு பேசுறாங்களோ அவங்க தோசை 1. யாரு பேசாம இருக்காங்களோ அவங்களுக்கு தோசை 2. இப்படி போட்டி வச்சு நானே என் பொண்டாட்டி ஒருத்தர் பார்த்து செவத்துல சாஞ்சு உட்காந்துருக்கா. சரி, அங்க இருந்து எங்க ஊர்ல கூட்டம் போட்டிருக்காங்க. ஊர் கொத்துக்கார் வந்து கூப்பிடுறாரு. சரி நீங்க போங்க, நான் நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா சொன்னா தோசை ஒண்ணா போயிடும். சரி, அதான் நானும் பேசுறேன். என் பொண்டாட்டியில வந்துட்டு மகளிர் மன்ற சுய உதவி குழு பார்த்தீங்களா? ஆமா, எல்என்டி கிராம வழிகள் ஆசீர்வாதம் இங்கோ வரிசை சொல்றேன். லோன் வாங்கி போராட்டு இருக்கு. இந்த லோன் வந்த போதும் ஒருத்த கூட வைத்து சோறு திங்க முடியும். ஏன் காலையில 6 மணி ஆனா போதும் பேங்க மாறிட்டு வந்து ஏமா காசு அப்படின்னு கிண்ணு நின்றுக்காங்க. அப்படின்னு நின்றுக்கிறப்ப பாரு, இந்த லோன் வந்து காசு கேட்க. சரி, காசு கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க போக வந்து தரேன் பதில் சொல்லணும். என் பொண்டாட்டி எதனால பேசாம இருக்கிறா? எதனால? தோசை ஒண்ணா போயிடும். ஓஹோ, அப்படின்னு ஆயிரத்தி பேசினா தோசை ஒண்ணாயிரும். 2 பேரும் ஆயிரத்தி பேசாம இருக்கிறப்ப இந்த வந்தவங்க ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. அவங்க 50 பேர் பார்த்துட்டாங்க. சின்ன ஜெருசு போய் சேர்ந்துருச்சு. சரி, 2 பேரும் செத்து போயிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு ஊருக்கு சொந்த வந்தக்கால ஆள் விட்டு இதே மாதிரி கூட்டம், என் கூட்டம் எல்லாம் எங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி பூரா அழுதுட்டு வர்றாங்க. அதுலயும் என் கூட பிறந்த அக்கா, ஐயோ தம்பி நம்ம எப்படி எல்லாம் பொழைச்சோம்னா தம்பி என்னை விட்டு போறீங்க அழுது வந்து கண்ணு தட்டு விட்டு நீ கீழே விழுந்து நெத்தியில ரத்தம் வருது. ஓஹோ, ரத்தம் வந்தா கூட பிறந்த தம்பி மனசு எவ்வளவு துடிக்கு. ஆமா, ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அதே மாதிரி எனக்கு துடிச்சிச்சு. நான் வேகமா எந்திரிச்சு அக்கா அழுவாதக்கா, உன் தம்பி நான் உசுரோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, சொன்னா தோசை ஒண்ணா போயிடும். நான் பேசவே இல்லை. தோசை ஒண்ணா போயிடும் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டா வந்த போட்ட கூட உட்காந்துட்டு, சரி சின்ன திருசு ஊருக்குள்ள இருந்தா பேய் பிசாசு வந்து சொல்லிட்டு எங்க சுடுகாடு தூக்கி போயிட்டாங்க. சரி, சுடுகாடு தூக்கிட்டு போய் என் பொண்டாட்டி மல்லாக்க கொடுக்க வச்சு, என் பொண்டாட்டி வந்து எனக்கு குப்பரைக்கு கொடுக்க வச்சு ஊருக்காரங்க வந்துட்டாங்க. எந்திரிச்சா வேலையை பார்க்கறதுக்கு பணம் வைக்கிறதுக்கு 3 பேர் இருக்கிறாங்க. ஓஹோ, 3 பேர். அவங்க நெருப்பு வச்சுட்டு கீழே வந்து உட்கார, அந்த நெருப்பு சுரு 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 என் பொண்டாட்டி குண்டியில பிடிச்சு மச்ச எனக்கு ஒன்னே போதும். அவன் வேகமா எந்திரிக்கேன். எனக்கெல்லாம் 2 நான் எந்திரிக்கேன். நாங்க 2 பேரும் எந்திரிக்க பார்த்து அந்த புடவை வைக்க வந்தாங்க 3 பேர். ஓஹோ, அவங்க கணக்கு போட்டாங்க. எப்படி செத்தவங்க ஆவியா வந்துட்டாங்க. அடேங்கப்பா, நம்ம 3 பேர் இருக்கிறோம். நம்ம 3 பேருக்கு எனக்கு 1 எனக்கு 2 பங்கு போடுறாங்கன்னு நினைச்சு பயந்துக்கிட்டு அவங்க முன்னாடி ஓட, நாங்க பின்னாடி எனக்கு 1 எனக்கு 2 எனக்கு 1 எனக்கு 2 நாங்க பின்னாடி அடிச்சு பிடிச்சி முன்னாடி ஓட. இப்படியே அடிச்சு பிடிச்சி வீட்டுல போய் அந்த தோசை திறந்து போலாம் திறந்து பாக்குறேன். தோசை இருந்துச்சா? கடைசியில இளவுக்கு நம்ம தின்னுட்டு போயிட்டாங்க. ஐயா, தோசைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. இது எல்லாம் கொண்டாட்டி புதுசும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாட்டா வாழ்க்கை எப்பவுமே இனிமையா இருக்கு. விட்டு கொடுத்து வாழுங்க, எப்பவுமே சிறப்பா இருக்கணும். சிறப்பான இந்த மாதிரி சிரிச்சு முதல் நடத்த போறாங்க சொல்லிக்கொண்டு